Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாஸ்தாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தாங்க. வாங்க அந்த பாஸ்தாவை ரொம்ப சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தா வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வேகும்போது இது பாஸ்தா கூட ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்ப்ரிங் டைப் இருக்கிறத எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன டைப் வச்சுருக்கீங்களோ அந்த பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு வேகணும். ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, அப்புறம் பாஸ்தாலாம் உடஞ்சிரும். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஒரு 90% அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை நம்ம வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கலாம். ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓரளவுக்கு அது கண்ணாடி பதம் வந்தால் போதும். இந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் நான் 3 தக்காளியை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கறனால இந்த தக்காளி பேஸ்ட் எல்லாமே பாஸ்தா கூட நல்லா கோட்டாகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறத விட அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனையில் போகிற அளவுக்கு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பாஸ்தாவில் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இந்த சாஸ் எல்லாமே உங்களோட ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தா உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம ஆயில் சேர்த்து நல்லா வேக வச்சனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கனால பாஸ்தா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் இதுக்கு எதுவும் உப்பு தேவையில்லை. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாம் இதோட சேர்ந்து நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் இந்த பாஸ்தாவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தெய்வாஸ் நலபாகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.